வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு ரெஸ்டான் கா சக்கரவியூக் அப்படின்றது. இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கல போல, ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ சுத்தமா போல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீரிஸோட செகண்ட் ஹாஃப்ல தான் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா அதை பார்க்காம இந்த வீடியோ நீங்க பார்க்க முடியாது, ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் சொல்றேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டீங்கன்னா இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அந்த குருவனோட ஹஸ்பண்ட் விரலை வெட்டி இருக்கான், இதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ராய் சொல்லியிருப்பாரு. இதை கேட்கிற இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, கீழே இருக்க இவரோட அசிஸ்டன்ட் வல்லப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. வல்லப் ஒரு லாஜிக்க சொல்றாரு, முதல்ல 100 கோடி மிஸ் ஆச்சு, இப்போ உங்க தம்பியை மிஸ் ஆகுறாரு, அதனால தான் கேட்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. என் தம்பிலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவர் கோபமா சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஈரினோ கீழே வந்துட்டு இருக்கும் போது கவனிச்சிட்டு இருக்காங்க. வல்லப்பு திரும்பியும் தம்பியை சந்தேகப்படுற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் குரு ஏத்துக்க மாட்டாரு. இந்த வல்லப்பை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பக்கத்துல வந்து கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, என் தம்பியை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இன்னும் கிடைக்கலையான்ற மாதிரி இவங்களும் தெரியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க, உங்களை ரிலாக்ஸ் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கூட்டு போறாங்க. கண்டிப்பா இவ ஏதோ பிளான் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் வல்லபி இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் திட்டினதுனால கொஞ்சம் அப்செட்ல இவர் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. என்ன விடு, நம்ம இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், என் தம்பியை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு இப்போ முக்கியன்ற மாதிரிலாம் குரு பேசிட்டு இருக்காரு. முதல்ல நீங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் ஃப்ரீயா உங்களால யோசிக்க முடியும், தம்பியை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே போக வேணாம் இருக்கலாம்ன்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு. இங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சு முடிச்சிடுறாங்க. இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க தெரியுமா? இவர் ரூமுக்கு நம்ம எப்பனாலும் வரணும், அதுக்காக இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும்ன்றதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களும் ஒன்னா இருந்து முடிச்சிடுறாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்டை காப்பாத்துறது தான் முக்கியம், அதுக்காக எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த 100 கோடி இவரோட காசா இருக்காது, இவருக்கு மேல ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, அவரோட காசா தான் இருக்கும். அந்த 100 கோடி போக வேண்டிய இடத்துக்கு போல, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு சின்ன பிரச்சனை, சீக்கிரமா சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த மினிஸ்டர் கோபமா பேசுறாரு. அந்த சமயம் தான் ஈரின் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது யாருன்ற மாதிரி மினிஸ்டர் கேக்குறாரு. என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இந்த மினிஸ்டர் கிட்டயே கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த மினிஸ்டர் உனக்கு 2 நாள் தான் டைம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க பேசி டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. நீங்க ஒரு வாரம் டைம் தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. மினிஸ்டர் இவங்க செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறதுல விழுந்துடுறாரு. சரி ஒரு வாரம் தான் உனக்கு டைம், பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வாங்க நானே உங்களை வாசல்ல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஈரனும் கூட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் குரு மட்டும் கவனிக்கல, வல்லபம் கவனிச்சிருப்பாரு. இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டியே எனக்கு சரியா படல பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா குரு இருக்கார்ல, எனக்காக தான் பேசி டைமை வாங்கியிருக்கா, அவளும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவ பாஸை ஏமாத்தா பாக்குறா அப்படின்ற மாதிரி வல்லப் யோசிக்கிறாரு. இப்ப ஈரனும் குருவை பாக்குறதுக்காக ரூமை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவர் வல்லப் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. வல்லப வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் உள்ள போய் காசெல்லாம் எடுத்துட்டு வந்து வல்லப் கிட்ட தராரு. ஏதோ ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக தான் காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்களும் கவனிச்சிருப்பாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஷாப்பிங் மாதிரி போலான் இருக்கேன், காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவுதானே, நான் காசு எடுத்து தரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் கதவை திறந்து உள்ள போகும்போது இவங்களுமே கூட வந்துட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு, நான் எடுத்து தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பரவாயில்ல, நான் வெளியே போய் வெயிட் பண்றேன்ற மாதிரி கோச்சுக்கிட்ட மாதிரி இவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. அதனால இவருமே கையை பிடிச்சு நிறுத்திடுறாரு. அப்படிலாம் கிடையாது, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் வரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் லாக்கர் இருக்கும். இப்ப லாக்கருக்கு பக்கத்துல வந்து ஏதோ பாஸ்வேர்டு மாதிரி போடுறாரு. அதை தாண்டி இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கதவு திறக்குது. இவங்க ஹஸ்பண்ட் ரவி ஒரு ஹார்ட் டிஸ்க பத்தி சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க் உள்ள இருக்கிறதை இவங்க கவனிச்சிடுறாங்க. இப்ப இவருமே காசெல்லாம் எடுத்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. இவங்களுமே ஷாப்பிங் போறன்ற மாதிரி வெளியெல்லாம் போயிடுறாங்க. அவர் இல்லாத சமயம் சைலண்டா இவங்களுமே ரூம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது உள்ள இருக்க ஹார்ட் டிஸ்கை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த பாஸ்வேர்டை போடுறாங்க, ஆனாலும் ஓபன் ஆகல. அப்ப அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்னால தான் ஓபன் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வல்லப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க இங்க இருக்க ஷெல்ஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ற மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. வல்லப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, இந்த ஷெல்ஃப் கலைஞ்சிருச்சு, அதனால தான் அடிக்கிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க.
சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களுமே வல்லப் கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வல்லப் வேற ஒரு இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா முன்னா இருக்காரு, அதாவது டிரைவரா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் இருக்காரு. அதே மாதிரி இவங்க இந்த இடத்துல ஷீலாவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது ஈரனுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருது. எப்படி கண்டுபிடிச்சாருன்றத வல்லபம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஈரனுக்கு எப்ப மெசேஜ் வந்தாலும் தள்ளி போய் தான் ரிப்ளை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை வல்லப கவனிச்சிருப்பாரு. அவங்க போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, ஒரு சமயம் போனை வச்சுட்டு கொஞ்சம் உள்ள போயிருப்பாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவரை வேகமா பக்கத்துல வந்து போன் எடுக்கிறாரு. என்ன மெசேஜ் எல்லாம் வந்திருக்குன்றத ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் இவங்களோட பிளான பத்தி எல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் ஷீலாவை லாக் பண்ணி இவங்களையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. உன்னை குரு கிட்ட மாட்டி விடாம எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன்னு யோசிக்கிற. குரு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவனோட பொசிஷன் எனக்கு வேணும், அதே மாதிரி அவன் சம்பந்தப்பட்ட காசெல்லாம் எனக்கு வேணும். அந்த 100 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. அதை எடுத்து எனக்கு 50 கோடி ரூபாய் ஷேர் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே ஷீலாவை காப்பாத்துறதுக்காக ஏத்துக்கிறாங்க. பிளானோட முதல் ஸ்டெப் நீ குருவோட கதையை முடிக்கணும். அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல நீ விஷத்தை கலந்து தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது சாவடிக்கணுமா, என்னால முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ பண்ணி தான் ஆகணும், இல்லனா ஷீலாவோட கதையை முடிச்சிருவேன்னு மிரட்டுறாரு. இவங்களுமே பண்றதுக்கு ஏத்துக்கிறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், முன்னா இந்த பிளான்ல வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க முன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். என்ன இப்படி பேசிட்டு இருக்க, என்ன சாவடிக்க சொல்றியான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். முன்னா இவ சொன்னா நான் உடனே செஞ்சிருவேனா, நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வல்லபு சொல்லிட்டாரு. அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அந்த சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு கன் எடுத்து முன்னாவோட கதையை முடிச்சிடுறாரு. முன்னாவும் இந்த பிளான்ல தேவையில்லைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த வல்லப பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த தம்பி தான் காசு எடுத்திருக்கான்னு நினைக்கிறாரு. அந்த தம்பியை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறதும் தெரிஞ்சிருச்சு. தம்பி கிட்ட என்ன கூட்டு போன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி குருவோட கதையை முடிச்சிருன்ற மாதிரி விஷ பாட்டில இவங்க கையில தராரு. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே ஆட்டா ஒரு Dress போட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்கன்ற மாதிரிலாம் இவருக்கு தந்துட்டு இருக்காங்க. இவருமே குடிச்சிடுறாரு. இவங்களுமே இவர்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இவருக்கு மயக்கம் வருது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. கதை முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி வல்லப் வந்து பாக்குறாரு. முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. முதல்ல ஷீலாவை நீங்க கழட்டி விடுங்க, அப்பதான் அந்த இடத்துக்கு கூட்டு போவேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி வா ஷீலாவை பார்க்க போலான்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க வேக வேகமா ஷீலாவோட கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லு அந்த தம்பியை எங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இருங்க கூட்டு போறேன், பக்கத்துல தான் அந்த இடம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பக்கத்துல இருக்க இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. தம்பியை லாக் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனா தம்பியை காணோம். என்ன தம்பி இல்லவே இல்லைன்ற மாதிரி வல்லப கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு குரு வராரு. குரு வந்ததை பார்த்த வல்லப்புக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இவன் இன்னும் சாவலியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்ன வல்லப், இவளை வச்சே என்ன சாவடிச்சிடலான்னு பாத்தியா, இவ எனக்கு தான்டா விசுவாசமா இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ டபுள் கிராஸ் பண்ணிட்டா அப்படின்றது வல்லபுக்கு புரியுது. வல்லப் இவ ரொம்ப மோசமானவ, இவளை பத்தி சொல்றன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த குரு இருக்காருல, அவசரப்பட்டு வல்லபோட கதையை முடிச்சிடுறாரு. சோ ஈரனோட பிளான பத்தி குருக்கு எதுவுமே தெரியல. இப்பதான் ஜீப் போற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க வெளியே வந்து அந்த ஜீப்பை கவனிக்கிறாங்க. அந்த ஜீப்ல தம்பி உட்காந்து போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. தம்பியை கண்டிப்பா அந்த முன்னா தான் கூட்டு போயிட்டு இருக்கான் போல. ஏன்னா முன்னாவும் இவனும் சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரிலாம் ஈரன் சொல்லிட்டாங்க. அது இவருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. முன்னா ஏற்கனவே செத்துட்டான், ஆனா முன்னா தான் தம்பியை கூட்டு போயிருக்கான்ற மாதிரி இவர் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரன் போட்ட பிளான நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கும் போது இவங்க பிளான பத்தி சொல்லியிருப்பாங்க. நான் அவரை சாவடிக்கல, அவரை மயக்கம் தான் ஆக்கியிருக்கேன், அவருக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி அவரையே நம்ப வச்சிருக்கேன். நம்பினதுனால இதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு நான் ஃப்ரீயா போலாம், எப்படியாவது ஹார்ட் டிஸ்கை எடுத்துருவேன், நீங்க உடனே ராயை கிளம்பி வர சொல்லுங்க, அந்த தம்பியை உட்கார வச்சு கூட்டு போங்க, முன்னாதான் கூட்டு போனான்ற மாதிரி நான் நம்ப வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி சரின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து ஷீலா கிளம்பி இருப்பாங்க. இவங்க பிளான் போட்டபடி தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவர்கிட்ட இப்ப நம்பிக்கையை சம்பாரிச்சிட்டாங்கல்ல, இது மூலியமா நம்ம ஹார்ட் டிஸ்கை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தம்பியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஷீலாவும் ராயும் பேசிக்கிறாங்க. அவ என்ன சொல்லியிருக்கான்ற மாதிரி ராய் கேட்கிறாரு. இன்னைக்கு வேலையை முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. இப்ப ஈரன் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. இப்ப இவரை பாக்குறதுக்காக ரூம் வந்துடுறாங்க. இவர மினிஸ்டருக்கு பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல பக்கத்துல வந்து இந்தாங்க குடிங்கன்ற மாதிரிலாம் தராங்க. ஆனா இவர் கொஞ்சம் தயங்க ஆரம்பிக்கிறாரு. குடிக்கிற மாதிரி வந்தவர் நிறுத்திடுறாரு. நீ முதல்ல குடிச்சு காட்டுன்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன நம்பலியான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. 20 வருஷம் வல்லபி என் கூட இருந்தான், அவனே எனக்கு துரோகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான், இதுக்கப்புறம் யாரையும் நம்புறதா இல்ல, குடின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே பயப்படுறாங்க. குடிச்சா மயக்கம் வருமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. குடிக்கலன்னா இவர் நம்ப மாட்டார்ல, அதனால லைட்டாவது குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா குடிக்கிறாங்க. போதும்ன்ற மாதிரி இவரு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரும் லைட்டா தான் குடிக்கிறாரு. எனக்கு இப்ப குடிக்கிற மூடே இல்லன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இந்த கிளாஸை வச்சிடுறாரு. நம்ம பிளானே சொதப்பிரும் போலியே அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இவரை
இவரை உட்கார வச்சு செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கழட்டிட்டு இருக்காங்க. இவர் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? அந்த சமயம் ஒரு பாட்டில வச்சு இவரோட மண்டியிலே அடிக்கிறாங்க. இவர் பொத்துன மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இவங்களுக்குமே இப்ப மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவங்களும் இந்த இடத்துல மயக்க வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஒர்க்கர் வேற மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. ஒர்க்கர் இதை பார்த்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஒர்க்கர் வரும்போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ரெண்டு பேருமே கீழே படுத்து ஒன்னா இருக்க மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா இருக்கிறது தெரியலையா, வெளியே போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ஒர்க்கரும் சாரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட கையை ஒரு இடத்துல கட்டி போட்டணும், ஏன்னா எப்பனாலும் முழிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல இவரை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இதுக்கு பக்கத்துல தான் அந்த லாக்கர் இருக்கும். அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்டையும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இழுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிடுறாங்க. பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப உள்ள இருக்க ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு கிடைச்சிருது. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் வெளியே வராங்க. ஒரு அடியாளி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இவங்க பதட்டமா கிளம்பி போனதுனால அவரும் ரூமை செக் பண்றதுக்காக உள்ள வராரு. அப்பதான் இவரை லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறது தெரிய வருது. அவ எங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல குரு கோவப்பட்டு இருக்காரு. உடனே புடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே வெளியே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. குருக்கு இன்னும் மயக்கம் வந்துகிட்டே இருக்கு. கஷ்டப்பட்டு தான் தேடிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும் மயக்கம் வந்துகிட்டே இருக்கு. கஷ்டப்பட்டு இவங்களும் ஓடிட்டு இருக்காங்க. குருவோட ஆளுங்க வரதுக்குள்ள தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ராய்க்கு இவங்க மெசேஜ் பண்றாங்க. நான் இந்த பகுதியில தான் இருக்கேன், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப குருவால தேட முடியல. பாஸ் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க எல்லா பக்கமும் தேடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. மாட்டிட்டா அவ்வளவுதான், மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஓடி வந்துட்டு இருக்கும் போது குருவோட ஆள் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, கன் பாயிண்ட்ல இவங்களை லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த ஹார்ட் டிஸ்க தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி இவர் லாக் பண்ணி வச்சிட்டு இருக்கும் போது இவர் மேல ஒரு புல்லட் பட்டு இவர் பொத்துன்னு கீழே விழுறாரு. ராய் தான் இந்த இடத்துக்கு வந்து போட்டு தள்ளியிருப்பாரு. கரெக்டான டைம்க்கு வந்துட்டேன்ல, வா கிளம்பலான்ற மாதிரி இவங்களை கூட்டு போறாரு. அந்த ஆர்டிஸ்ட்க்கு கையை விட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி குரு ஃபீலிங்ல இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த குரு பண்ண தப்ப பத்திலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆதாரமும் இப்ப கிடைச்சிருக்கு, அந்த குருவை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி பேட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. இவன் என்ன இப்படி பேட்டி தந்துட்டு இருக்கான்ற மாதிரி குரு ஷாக்கிங்கா பாக்குறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கே வந்துடுறாரு. என்னடா டிவியில ஓவரா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி குரு கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் மேலெல்லாம் கைய வச்ச என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி ராய் பேசுறாரு. ஏன்னா ராய் இவர் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார்ல, அதெல்லாம் ராய்க்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப இவரை லாக் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேற கிடைச்சிருச்சுல்ல, இவனை இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி ஷீலாக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த ஆர்டிஸ்ட்க்கு கிடைச்சிருச்சு, அது மூலியமா எப்படியாவது அந்த காசு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம், உன் ஹஸ்பண்டையும் காப்பாத்திரலாம், கொஞ்சம் காசை மட்டும் எடுத்து நாங்க ஷேர் மாதிரி பிரிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரிலாம் ஹீரோயின் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி ராய் இருக்கான்ல, உன் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கான், நீ போய் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஷீலா சொல்றாங்க. இவங்களுமே இப்ப முன்ன மாதிரி சாரி எல்லாம் கட்டிட்டு ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உங்களை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்றாங்க. நீ தான் ஹார்ட் டிஸ்கை எடுத்து தந்தன்னு ராய் சொன்னாரு, நீ எப்படி ஹார்ட் டிஸ்கை எடுத்தன்ற மாதிரி கேக்குறாரு. நான் கஷ்டப்பட்டு எடுத்தன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் எப்படி கஷ்டப்பட்டு எடுத்த, அவ்வளவு சீக்கிரம் யாருமே நுழைய முடியாது, நீ மட்டும் எப்படி நுழைஞ்ச, அதை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க சொல்றதுக்கு தயங்குறாங்க. இவருக்குமே விஷயம் புரிஞ்சிருது. அப்ப அவன் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க அப்படிதானு கேக்குறாரு. இவங்களுமே உங்களை காப்பாத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதை எப்படி உன்னால சொல்ல முடியுது, ஜெயிலே நான் செத்து இருந்தா கூட பரவாயில்ல, நீ இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது, இதுக்கப்புறம் உன் கூட எப்படி என்ன வாழ சொல்ற, உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்றாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நீ என்னோட மாலதி கிடையாது, டோட்டலா மாறிட்ட, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் செம்மையா ஃபீல் பண்றாங்க. ஷீலாவை பார்த்து பேசலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேடம் பிஸியா இருக்காங்க, இப்ப பார்க்க முடியாதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க அசிஸ்டன்ட் லேடியை தள்ளி விட்டுட்டு வேகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஷீலா யார் கூட ஒன்னா இருக்கிறது தெரியுது. யார் கூட பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ரவி கூட தான் ஒன்னா இருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க பாக்குறத அவங்க ரெண்டு பேருமே கவனிச்சிடுறாங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேர் வெளியே வராங்க. ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை பார்த்து கேக்குறாங்க. இது எல்லாமே எங்க ரெண்டு பேரோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் ஷீலா கூட க்ளோஸா பழகிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் 100 கோடி ரூபாயை ஒரு இடத்துக்கு கொண்டு போற வேலை இவருக்கு கிடைச்சிருக்கும். 100 கோடி ரூபாயை இவர் ஒரு இடத்துல எடுத்து மறைச்சு வச்சிருப்பாரு.
அதை நானே எடுக்கணும், அவனுங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, அதை தாண்டி எப்படியாவது அந்த காசை எடுக்கணும்னா அவனுங்களை மாட்ட வைக்கணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி பிளானை பத்தி சொல்லிட்டாரு. அந்த குருவோட இடத்துக்குள்ள நுழைஞ்சு ஹார்ட் டிஸ்க தூக்குறதுலாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, என் இடத்துல இருக்க எந்த ஒரு பொண்ணும் சம்மதிக்க மாட்டா, இதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி ஷீலா சொல்லிட்டு இருக்காங்க. உன் இடத்துல இருக்க பொண்ணுங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன ரொம்ப நேசிக்கிற ஒருத்தி இருக்கா, அவளை அனுப்பி விடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசுங்க, எல்லாமே கரெக்டா அமையோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த ராயம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்படிதான் இவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நீ இந்த இடத்துக்குலாம் வராதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வராதன்னு சொன்னா அவ வருவான்றது இவருக்கு தெரியும். கரெக்டா வந்திருப்பாங்க. வந்தவங்கள ஷீலா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பிளானுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிளான் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்குல்ல, உன் ஹஸ்பண்ட் விரல அவன் வெட்டிட்டான், இதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டிடுவான், சீக்கிரமா வேலையை முடின்ற மாதிரி ராய் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவங்களுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலையை முடிச்சிருப்பாங்க. உன்னை வச்சு நாங்க போட்ட பிளான் பக்கவா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவைப்பட மாட்டே அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. ஆனா நீயும் நிறைய வேலை பார்த்திருக்க, அதுக்காக உனக்கு 1 கோடி ரூபாய் மட்டும் தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது கேட்கிற ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ண வச்சிட்டீங்களேன்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப நீ மாலதி கிடையாது மல்லிகா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்க சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் போய் நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இந்த வேலை பண்ண போறோன்றதுக்காக இவங்க தாலியை கழட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் நமக்கு தாலியே தேவையில்லைன்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இப்ப சோகமா வீட்டுல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஷீலா இருக்காங்கல்ல, நீ பாட்டுக்கு அவளை போக விட்டுட்ட, அவ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவளால என்ன பண்ண முடியும், அவ சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், அவளுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி மல்லிகாவோ ஒரு கெட்டப் போட்டாங்கல்ல, அந்த கெட்டப்புக்கு மாறிடுறாங்க. அப்படி மாறினவங்க இந்த மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அந்த 100 கோடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற, உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த 100 கோடி ரூபாயை எடுக்கிறதுக்கு என்கிட்ட சில பிளான் இருக்கு, அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஹெல்ப்லாம் பண்றேன், ஆனா ஒருவேளை அந்த 100 கோடி ரூபாய் எடுக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அப்படி எடுக்க முடியாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலம் முழுக்க உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல நான் கீப்பு மாதிரி இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த 100 கோடி ரூபாய் எங்க இருக்குன்றது இந்த ரவிக்கு மட்டும் தான் தெரியும். ரவி இன்னும் இடத்தை பத்தி மத்த 2 பேர்கிட்ட சொல்ல போல. இப்ப ரவியும் ஷீலாவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ராய் வந்துடுறாரு. எப்பப்பா என்னோட பங்கை தருவன்ற மாதிரி கேட்கிறாரு. அவசரப்படாதீங்க, இப்ப காசை பிரிச்சோன்னா பிரச்சனை வரும், சமயம் பார்த்து நான் எடுத்து காசை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா காசை தந்துரு, என்ன சீட் பண்ணணும்னு நினைச்ச யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் வேலை விஷயமா மினிஸ்டர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஈரை நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன மேடம், லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றதுக்காக மினிஸ்டர் வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களான்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு. இவங்களுமே பதிலுக்கு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. என் ஹஸ்பண்ட் உனக்கு அந்த காசை தருவார்னு நினைக்கிற, தரதா இருந்தா எப்பயோ தந்திருப்பாரு, அவர் ஒன்னையும் ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு, ஒன்ன மாட்ட வச்சுட்டு அவர் மட்டும் தப்பிச்சிருவாரு, ஷீலாவும் அவரும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏமாத்த தான் செய்யறாங்கன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன மேனிபுலேட் பண்ண பாக்குறீங்களா, இதெல்லாம் நம்புறதுக்கு வேற ஆளை பாருங்கன்ற மாதிரி இவங்களை கிண்டல் பண்றாரு. இப்ப மினிஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ராய், என்னோட 100 கோடி ரூபாயை நீ தான் எடுத்திருக்க போலியன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே இவளோட வேலைன்ற மாதிரி ஈரனை முறைச்சு பாக்குறாரு. அவளை எதுக்காக முறைச்சு பாக்குற, இந்த விஷயம்லாம் எனக்கே இன்ஃபர்மேஷனா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷீலாவும் ரவியும் சேர்ந்த மாதிரி வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன மினிஸ்டரும் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ராய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க போலன்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. உங்க டீல் என்னன்ற மாதிரி இவங்க கிட்ட இவர் டீல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராய் இருக்காரு பாத்தீங்களா, குருவை கூட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு வழியிலேயே வண்டியை நிறுத்துறாரு. எதுக்காக இங்கேயே வண்டியை நிறுத்துற, என்ன ஷூட் பண்ண போறியான்ற மாதிரிலாம் குரு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, உன்னை ஒருத்தர் மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா ஈரன் தான் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நான் உன்னை ரொம்ப நம்பினேன், என்ன போய் சீட் பண்ணிட்டியன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நானும் தான் என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப நம்பினேன், அவனுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன், பார்த்தா அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உன் தம்பியை தூக்கி வச்சு கஷ்டப்பத்திட்டு இருக்கிறதே அந்த ஷீலா தான், ஷீலா சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணேன், உன் கையாலேயே ஷீலாவை கொள்றதுக்கு நான் வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன், அதே மாதிரி இங்க இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணி தரேன், இந்த விஷயத்தை நீ பண்றியான்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ரவியும் ஷீலாவும் வந்துட்டு இருக்கும் போது ராய் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதாவது இடத்தை விட்டு தம்பி தப்பிச்சிட்டான்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. அந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம உடனே போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ரவிக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவர் உள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறாரு. எனக்கு அவசரமா ஒரு வேலை வந்துருச்சு, நான் அந்த இடத்துக்கு போனோம், நீ உள்ள போய் ராய பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன வேலைன்னு கேக்குறாங்க. முக்கியமான வேலை, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போங்கன்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க மட்டும் தனியா உள்ள போலான்ற மாதிரி உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது அந்த தம்பி இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. தம்பி எங்க போனான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துல குருவும் தம்பியும் சேர்த்து இவங்களை லாக் பண்ணிடுறாங்க.
அதாவது அவங்க தான் பிளான் போட்டு இந்த இடத்துக்கு வர வச்சு மாட்ட வச்சிருக்காங்க போல. அவசரமான வேலைன்னு ரவி கிளம்பி போயிருப்பாரு. நான் தான் கிளம்பி போக வச்சேன்ற மாதிரி ஈரன் இந்த இடத்துக்கு வராங்க. ஈரன் தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி ஷீலா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஷீலாவை ட்ரெஸ் எல்லாம் மிரட்டி கழட்ட சொல்றாங்க. ஷீலாவும் தயங்கி கழட்டிட்டு இருக்காங்க. இந்த துண்டை கட்டு அப்படின்ற மாதிரி ஈரன் துண்டை தராங்க. ஏன்னா ஈரனை இவங்க நிறைய கஷ்டப்படுத்தினாங்கல்ல, பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப ஷீலா உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணல, என்ன விற்று அப்படின்ற மாதிரிலாம் குரு கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா குருவும் தம்பியும் கதையை முடிக்கணும்னு முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப இவங்களோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா இவங்க கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்து உன் ஹஸ்பண்ட் கதையை தானே முடிக்கணும்ன்ற மாதிரி குரு கேட்கிறாரு. இல்ல, அவர் மூலியமா அந்த காசு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவர் கதையை முடிக்கணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றாங்க. இப்ப ராய் அவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஈரன் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது ஈரன் இந்த போலீஸ் கிட்ட டீல் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த டீல் படி இவங்க 2 பேரை வச்சு ஷீலாவோட கதையை முடிக்கணும். ஷீலாவோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராயும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இப்ப ராய் வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. வெளியே இறங்குன்ற மாதிரி அந்த தம்பியை இறங்க சொல்லிட்டாரு. இப்ப அண்ணனும் என்ன ஏதுன்ற மாதிரி இறங்குறாரு. இப்ப இறங்கணும்னு இந்த ராய் இருக்காருல, சட்டுன்னு 2 பேரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிடுறாரு. 2 பேரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இவங்க முடிக்க சொன்ன மாதிரியே இவர் முடிச்சிடுறாருல. சரி, அந்த காசு எங்க இருக்கு, உன் ஹஸ்பண்ட் மூலியமா எப்படி கண்டுபிடிக்க போற, என்ன ஏமாத்தணும்னு மட்டும் யோசிக்காத, ஏன்னா இவங்களெல்லாம் போட்டு தள்ளுற அளவுக்கு என்ன போட்டு தள்ளுறது ஈஸி இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவர் மேல ஒரு புல்லட் வந்து படுது. இவர் பொத்துன்னு செத்து போயிடுறாரு. அந்த மினிஸ்டர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. என்ன கரெக்டான டைமிங்ல வந்தனான்ற மாதிரி கேட்கிறாரு. கரெக்டா வந்தீங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, இப்ப காசை எப்படி எடுக்க போற, அந்த பிளான் என்ன சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. என்கிட்ட ஒரு பக்கவான பிளான் இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. கடைசி நேரத்துல ஒய்ஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துதானே ஹஸ்பண்ட் தப்பிச்சாரு. அதனால ஒய்ஃபை கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்கு போய் துரோகம் பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த காசை எங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதை நீ எதுக்காக கேக்குற, அந்த காசு இருக்கிற இடத்த பத்தி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்காக அந்த மினிஸ்டர் கிட்ட நான் அவ்வளவு பேசி வச்சிருக்கேன். அந்த மினிஸ்டரை மீறி இந்த நாட்டை விட்டு நீங்க தப்பிச்சு போகவே முடியாது. அவர் எல்லா சைட்லயும் உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அவரு 80% எனக்கு காசு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாரு. 80 கோடி ரூபாய் அவருக்கு தந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி 20 கோடி ரூபாயை வச்சு நீங்க நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கும் இந்த டீல் ஓகேவா தான் படுது. ஆனா எடுக்க முடியாத இடத்துல காசு மாட்டிக்கிச்சுன்னு சொல்றாரு. எங்க மாட்டிக்கிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ப்ரொடியூசரோட பேரை சொல்றாரு. அவர் வீட்டுல தான் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஸ்டார்டிங் ஒரு வயசான நபருக்கு இவங்க ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தெல்லாம் கலந்து தந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த சீனுக்கு வந்துருது. அதே மாதிரி உள்ள வந்து ஒருத்தர் அந்த வண்டியில இருந்து ஏதோ எடுத்துட்டு போயிருப்பாரு. என்ன எடுத்துட்டு போனாருன்னு தெரியல. அவரு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்களும் அந்த வண்டியை பாக்குறதுக்காக வராங்க. அப்ப ஹஸ்பண்டுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ப்ரொடியூசரோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு குட்டியான இருக்கும். அந்த குட்டியானைக்குள்ளதான் இவர் காசெல்லாம் வச்சிருந்திருப்பாரு. அந்த ப்ரொடியூசர் வீட்டுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது இல்ல, அதனால தான் அந்த ப்ரொடியூசரை செடியூஸ் பண்ணி இவங்க மயக்கமாக்கி இருப்பாங்க. இப்ப காசு கிடைச்சிருச்சுன்னு ஹஸ்பண்ட் சந்தோஷப்படுறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நெருப்பை கொளுத்தி அதுல தூக்கி போடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, இப்ப காசெல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. உனக்காக ஊர்ல இருந்து வந்தேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா என்னையே ஏமாத்தணும்னு நினைச்சல, உனக்கு இது தேவைதான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வந்த போலீஸுங்க இவரை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. அதே மாதிரி மினிஸ்டர் இருக்கார்ல, என்ன எரிச்சு வச்சிருக்க, என் காசு எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, உங்க காசு சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் காசெல்லாம் இவங்க கொடுத்து விட்டுருப்பாங்க. ஹஸ்பண்ட் காசெல்லாம் எரிஞ்சு போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணோன்றதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையான காசெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே மினிஸ்டர் கிட்ட அந்த காசெல்லாம் தந்துடுறாங்க. எனக்காக இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டரை பார்த்து இவங்க கேக்குறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ரவி இருக்க ஜெயில நமக்கு காட்டுறாங்க. இவருமே ஜெயிலுக்கு வந்துட்டுமே பொய் கேஸ் போட்டு லாக் பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு பக்கத்துல ஒரு பைல்வான் வராது. உன்னோட ஒய்ஃப் மாலதி உன்னை கவனிச்சுக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படி சொன்னவர் உதட்டெல்லாம் ஒரு மாதிரி டச் பண்றாரு. இவர் கேன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹஸ்பண்டுக்கு கே டார்ச்சர் தரணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் இப்படி முடிவு பண்ணிருக்காங்க போல. ஈரனும் மாடனாவே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க போல. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாரா, நானும் அப்பாவும் கிளம்பி வர போறோம், ஒரு வாரம் அங்கதான் இருக்க போறோம்ன்ற மாதிரிலாம் அம்மா பேசுறாங்க. இவங்களால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இவங்களுமே ஹஸ்பண்ட் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த வெப் சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.